வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஆதிரை அண்ட் தென் கமருதீன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதனால அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார்லாம் வந்து உள்ள இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லைக் ஆதிரை வந்து ஏன் கமருதீன் கிட்ட சத்தம் போட்டாங்க அப்படின்னா, அது வந்து வேலிடா தான் பட்டுச்சு எனக்கு. பட் இவரு கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட தப்புனால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்றத உணராம முதுகுல குத்திட்டீங்க அப்படின்றத வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. தல டாஸ்க்ல இவருக்கு ஒரு பிரேக் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிக் பாஸ் வந்து அந்த தலை டாஸ்க்குக்கான பிரேக்குன்னு எதுவும் சொல்லலை. பட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி படிக்கணும் வாங்கன்னு கலையரசன் கூப்பிட்றாரு. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இதை சாக்க வச்சு நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலான்னு போகிறாரு. மேபி அர்ஜென்ட் போல் அதனால் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி போகிறாரு. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி வச்சு குத்திடுறாங்க அவரோட படத்துக்கு. ஸோ அதே நேரத்தில் தான் லைக் கூட இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரி அண்ட் தென் கனி. இவங்க 2 பேரும் அங்கேயே தான் இருந்தாங்க. யாராவது குத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பிக் பாஸ் வந்து பிரேக் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கமருதீன் வந்து பாத்ரூம் போயிட்டு வர நேரத்தில் இவங்க சுபிக்ஷா அண்ட் தென் ஆதிரி எல்லாம் குத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ரம்யா அண்ட் தென் சுபிக்ஷா கிட்ட சண்டை போட்டார். ஸோ சண்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஆதிரை கிட்ட வந்து வராரு. ஆதிரை கிட்ட கேட்குறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து லைக் நான் போனதுக்கப்புறம் வந்து குத்திருக்க. நான் அங்கே இருக்கும்போதே நீ தெரியாமல் குத்திருந்த அப்படின்னா நான் வந்து அதை சூப்பராக ஒத்துட்டு இருந்திருப்பேன். நேருக்கு நேர் வந்து மோதி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி. நீ வந்து நாங்கள் பாத்ரூம் போனப்போ நீ வந்து குத்திருக்க. இதுக்கு பேர் தான் முதுகில் குத்துறது அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து ஹர்ட் பண்ணுவார். ஆதிரியை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவாங்க, இது வந்து உன்னோட தப்பு. பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணலை டாஸ்க்கை, டெம்பரரியாக தள்ளியும் வைக்கல, எதுவுமே பண்ணலை. அந்த டாஸ்க் கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து புரிஞ்சிக்க சொல்கிறார் நம்மளே. ஏன்னா அதை பற்றி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலன்னா அந்த டாஸ்க் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் அது வந்து உன்னோட தப்பு தான், நீ வந்து ஒழுங்காக மரியாதை பேசி எல்லார்ட்டையும் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பேசிட்டு இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க ஆதிரை. ஸோ நீ மரியாதை பற்றி, நீ பேசாத மரியாதை பற்றி அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இவ பாரு யார் பேசுகிறாங்க பாரு மரியாதை பற்றி அப்படின்னோடனே கமருதீன் வந்து டிகர் ஆகி, நீ கூட தான் விஜய் சேதுபதி சாருக்கே வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் நான் மரியாதை கொடுக்கல என்ன இப்போ அப்படின்ற மாதிரி அவங்களும் வாயை விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி வாயை விட்டுக்கிறாங்க. ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் ஃபஸ்ட்லேருந்தே வந்து போடா பொறுக்கி பைத்தியம் அப்படின்லாம் திட்டின்னு தான் இருந்தார் திவாகரை. ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி அவர் வந்து இருந்தார். பட் இன்னைக்கு கதை சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த அளவுக்கு ஃபேம் இருக்குன்றப்ப எதுக்கு வாய விடுறாரு அப்படின்றத ஒன்றும் புரியல. மேபி இதுக்கு சனிக்கிழமை ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஆதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதுக்கு இவர் இப்போ விஜய் சேதுபதி அந்த விஷயத்தெல்லாம் வந்து இழுக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. சுத்தமாக சரியான பைத்தியம், பேசவே தெரியுதில்ல அப்படின்ற மாதிரி மற்றவங்ககிட்டலாம் லைக் கெமிக்கிட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் கெமியும் ஒன்று சொல்லியிருப்பார், அதை நான் நார்மலாக சொன்னதுடி அதை ஏன் இப்படி சொல்கிறாரு, அவர் வந்து எப்பயுமே இப்படி தான், அதுதான் இது வந்து அவரோட நார்மல், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா, எஸ் இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா தலை டாஸ்க்னா எவ்வளோ பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு இல்லாமல் போகுது அப்படின்றப்ப அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் எல்லாருக்கூடயும் சண்டை போடுறாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து வளர்தா இல்லை வந்து பேசி முடிக்கப்படுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.